அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்கோம்னா, an electrical firm manufactures light bulbs that have a lifetime before burnout, which is normally distributed with mean value கொடுத்துருக்கோம் 800 hours and standard deviation 40 hours. ஸோ ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பல்ப்ஸில் பொதுவாக அது 800 hours எரியும், அதுக்கு மேலே தான் அது பஸ்ட் ஆகும்னு சொல்லிடுது. சம்டைம்ஸ் அது 40 மணி நேரம் முன்ன பின்ன கூட ஆகலாம். சில டைம் 840 hours வரலாம், சம்டைம்ஸ் 760 hours என்ன ஆயிடலாம், பஸ்ட் ஆயிடலாம். இது கம்பெனி கொடுத்த டேட்டாஸ். ஸோ ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் எ பல்ப், ஏதோ ஒரு பல்பை நம்ம சூஸ் பண்ணுறோம், ரேண்டமாக ஒரு பல்பை சூஸ் பண்ணுறோம். அந்த பல்பு 834 hours மேலே எரியறதுக்கு என்ன பாசிபிலிட்டி, இல்லை 778 இருந்து 834 hours முன்னாடியே அது பஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்குறோம். இது அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின் தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு கொஷின் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இது ஏன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் போடுறோம், கிளியராக இங்கே நார்மலி டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துட்டோம். அப்போ இங்கே எக்ஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணுது, லைஃப் டைம் ஆஃப் எ சர்டைன் பல்ப். லைஃப் டைம் ஆஃப் எ சர்டைன் பல்ப் தான் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்கோம், மீன் இஸ் கிவன். ஸோ மீன் வேல்யூ கொடுத்துருக்கோம். மீன் வேல்யூன்றது மியூ ஈக்குவல்ஸ் டு 800 hours. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்றது சிக்மா, that is equal to 40 hours. ஸோ கிவன் டேட்டா எல்லாமே ஹவர்ஸ்ல கொடுத்துருக்குறோம். கேட்ட கொஸ்டினுமே ஹவர்ஸ்ல தான் கேட்டிருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம், எது கன்வெர்ட் பண்ண வேண்டாம். சில டைம் என்ன ஆகுனா ஹவர்ஸ்ல கொடுத்து மினிட் அந்த மாதிரி மாறி இருந்திருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? ஓகே. தென் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணா நமக்கு என்ன தெரியும்னா, ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் தெரியணும். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? Z equal to X unknown, mu மீன், சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த இடத்துல X தெரியாது, மியூன்றது 800 hours, சிக்மான்றது 40 hours. இது கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஃபைண்ட் தி probability that, probability of bulb burn more than 834 hours. 834 மணி நேரத்துக்கு மேல எரியணும், அதை தாண்டி போகணும். இப்ப தாண்டி போகணும்னால என்ன ஆகுதுன்னா கிரேட்டர் தேன். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 834, அதை தாண்டி எரியறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்குறோம். மோர் தென்னாலே கிரேட்டர் தேன். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸை எதா கன்வெர்ட் பண்ணணும், எக்ஸை என்னவா மாற்றணும்னா இசட்டா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரிலேஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் அன்னோன். இங்கே எக்ஸோட வேல்யூ 834, எக்ஸோட வேல்யூ 834 மைனஸ் மியூ வேல்யூ 800, சிக்மா வேல்யூ 40. அப்ப என்ன சார் கிடைக்கும், 34/14 கிடைக்கும். கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணுங்க. 34/40 என்ன வருதுன்னு பாருங்க, 0.85 வந்து 0.85. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 84ன்றது எப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, பி ஆஃப் இசட் கிரேட்டர் தேன் 0.85 ஆயிடுச்சு. Z greater than 0.85. ஸோ நம்ம படம் போடும்போது கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டென்டேட்டிவா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படத்தை போட்டுக்கிறேன். சரிங்களா? மிட் வேல்யூ 0, இது நெகட்டிவ் சைட்ல இன்ஃபினிட்டி, இது பாசிட்டிவ் சைட்ல இன்ஃபினிட்டி. இசட்டோட வேல்யூ 0.85 விட பெருசா இருக்கணும். ஸோ கிளியர்லி இது பாசிட்டிவ் தான். 0.85ன்றது பாசிட்டிவ், இதை விட அதிகமா இருக்கணும். ஸோ இதுதான் ரெக்வயர்டு ஏரியா, நமக்கு தேவையான ஏரியா இதுதான்.
அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் என்ன சார் தெரியும்னா ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் 0 to plus infinity வரைக்கும் வேல்யூ என்ன சார்னா 0.5. அப்போ இந்த என்டையர் வேல்யூ இங்க இருந்து இது வரைக்கும் 0.5 தெரியும். இப்போ தேவையில்லாத ஏரியா என்ன சார்னா இந்த பர்டிகுலர் ஏரியா தான் எனக்கு தேவையில்லாத ஏரியா. இந்த பர்டிகுலர் ஏரியா எனக்கு தேவையில்லை. அப்போ இது எப்படி மாற்றி எழுதுனா 0.5ல இருந்து தேவையில்லாத ஏரியா என்ன சார்னு கேட்டிங்கன்னா 0ல இருந்து 0.85 வரைக்கும் எனக்கு தேவையில்லாத ஏரியா. 0.85 வரைக்கும் தேவையில்லாத ரீஜியன். சரிங்களா? அப்போ இது எப்படி மாற்றி எழுதலாம்? 0.5 இருக்கட்டும். டேபிளில் 0.85 பார்க்கணும். என்றைக்குமே 0ல தான் ஆரம்பிக்கணும். 0.85. அப்போ டேபிளுக்கு போங்க சார். 0.8 எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட்ல. இல்லை நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 0.85 கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்ன பிரச்சனை? 0.8 அதுக்கப்புறம் 0.05 பார்க்கணும். அப்போ 0.8 எங்கே சார் இருக்குன்னா இங்கே தான் இருக்கு. 0.05 அடுத்த டிஜிட் என்ன? 0.05. அப்போ 0.05 இங்கே தான் இருக்கு. அப்போ ரெண்டு கோயின்சிட் ஆகக்கூடிய பிளேஸ் பாருங்க. ரெண்டு எங்கே கோயின்சிட் ஆகுதுன்னா இங்கே தான் கோயின்சிட் ஆகும். 0.82 அப்புறம் 5. ஸோ 0.3023. 0.3023. ஒர்க் பண்ணுங்க சார். என்ன வருதுன்னு பாருங்க. கேல்சி எடுத்து 0.5 minus 0.3023 போட்டு பாருங்க. 0.1977 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் 0.1977. ஸோ இந்த வேல்யூ 0 to 1 தான் சார் இருக்கணும். அதை தாண்டி போயிடக்கூடாது. நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது. சரிங்களா? செகண்ட் ஒன். ஸோ ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் பல்ப் பர்ன்ஸ் பிட்வீன் 718 தென் 834. 778 834க்குள்ள இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி. ஸோ ரெண்டாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பல்ப் பர்ன் பிட்வீன் 778 to 834 இந்த கேப்ல இருக்கணும். அதாவது P of 778 less than X less than 834 இதுக்குள்ள இருக்கு என்ன பாசிபிலிட்டின்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்போ 2 X இருக்கு. 2 X, ஒரு X 778 another X 834. அப்போ இசட்டுக்கான வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. அப்போ எக்ஸுக்கான வேல்யூ 778 போட்டால் என்ன ஆயிருக்கும்? இசட்டோட வேல்யூ 778 மைனஸ் மியூ. மியூன்றது 800 பை சிக்மான்றது 40. மியூன்றது 800, சிக்மான்றது 40. இப்போ செக் பண்ணி பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க. 778 மைனஸ் 800. 778 மைனஸ் 800 போட்டிங்கன்னா மைனஸ் 22 பை 40 போட்டிங்கன்னா மைனஸ் 0.55 கிடைக்குது. அதே இன்னொரு எக்ஸ் இருக்கு இல்லையா? அனதர் எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 834. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன ஆகும்? 834 மைனஸ் 800 டிவைடட் பை 40 போட்டு பாருங்க சார் என்ன வருதுன்னு பாருங்க. 834 மைனஸ் 800 பை 40 போட்டிங்கன்னா 0.85. அப்போ இந்த டேம் எப்படி சார் கன்வெர்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த டேம் எப்படி ஆகும்? P ஆஃப் மைனஸ் 0.55 லெஸ் தேன் இசட் லெஸ் தேன் 0.85 கன்வெர்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு படத்தை போடுங்க. மைனஸ் 0.55 இல்லையா? இங்க ஒரு படத்தை போறேன். டென்டேட்டிவா ஒரு படத்தை வரைகிறேன். ஸோ மிட் வேல்யூ 0. நெகட்டிவ் டைரக்ஷன்ல 0.55. நெகட்டிவ் டைரக்ஷன்ல 0.55. பாசிட்டிவ் டைரக்ஷன்ல 0.85. அப்போ இதெல்லாம் எனக்கு மைனஸ் 0.55 இருந்து 85 வரைக்கும் வேணும். இது ஒரு ரீஜியன், தென் இது ஒரு ரீஜியன். ஸோ டோட்டல் ஏரியா. ஸோ இது போன சப்டிவிஷன் மாதிரி பண்ண முடியாது. அப்போ 0ல இருந்து 0.85 டைரக்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா 0ல தான் ஆரம்பிக்குது. ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் டைரக்ஷன்ல என்ன 0 to மைனஸ் 0.5. இதை மட்டும் இடத்த மாத்திக்கிறேன். அதாவது எப்படி சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இந்த டேர்மை P ஆஃப் மைனஸ் 0.55ல இருந்து
Z வரைக்கும் 0 வரைக்கும் ஒரு ரீஜியன் ஆகும். தென் 0ல ஆரம்பிச்சு 0.85 வரைக்கும் ஒரு ரீஜியனாகவும் பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? -0.55 இருந்து 0 வரைக்கும் ஒரு ரீஜியன் 1ன்னு பிரிச்சுக்கிறேன். தென் 0 to 0.85 ரீஜியன் 2ன்னு பிரிச்சுக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பீன்ற பாயிண்ட் அளந்தாலும் சரி, இல்ல பீன்ற பாயிண்ட்ல இருந்து ஏன்ற பாயிண்ட் அளந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் என்ன சேம் தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மாத்தி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா 0 less than Z less than 0.55 மாத்திக்கலாம். இந்த டேர்ம் ரெண்டாவது டேர்மை டிஸ்டர்ப் பண்ணல. P of 0 less than Z less than 0.85 டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ இதனோட ஆன்சர் என்னன்னு பாருங்க சார். டேபிளில் வேல்யூஸ் எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 0.55. அப்போ 0.55 பார்க்கணும். அப்போ 0.5 எங்க சார் இருக்குன்னா இங்க இருக்கு. அடுத்த டிஜிட் என்ன சார் 5. அப்போ 5 எங்க இருக்குன்னு பாருங்க, இதே லைன். அப்போ என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0.2088. 0.5 இந்த லைன்ல இருக்கு. அடுத்த டிஜிட் 5. அப்போ இந்த லைன்ல இருக்கு. அப்போ 0.2088. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 0.2088. செகண்ட் ஒன்னுக்கு 0.85. 0.85 எங்க சார் இருக்கு? இங்க இருக்கு. 0.85 இங்க இருக்கு. ஆல்ரெடி பழசுலேயே பார்த்துட்டோம். 3023. 0.3023 ஆட் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. 0.2088 plus 0.3023 போடுங்க சார். என்ன வருதுன்னு பாருங்க, 0.5111. ஸோ எல்லா வேல்யூமே 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கணும். சரிங்களா? அது தாண்டி போயிடக்கூடாது. அது தாண்டி போயிடுச்சுன்னா ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ கோ பேக் ரீசெக் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, சாட்டிஸ்ஃபைட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. இது தொடர்பான நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம். நன்றி.